இன்று தவக்காலத்தின் 27ஆம் நாள். இன்றைய தவ முயற்சி ஞான உறவுகளுக்காக ஜெபிப்போம். இறை வார்த்தை: நல்வழியில் நடக்க பிள்ளைகளை பழக்கு, முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார். நீதிமொழிகள் 22:6. ஞான பிள்ளைகள், ஞான பெற்றோர். இவர்கள் கிறிஸ்துவில் புதிதாய் பிறக்கும் கிறிஸ்தவர் ஒவ்வொருவருக்கும் திருச்சபை வழங்கும் ஞான உறவுகள். திரு அவையின் புது உறுப்பினர்களை அவர்கள் குழந்தைகளாகவோ வளர்ந்தவர்களாகவோ இருக்கலாம். திரு அவையின் புது உறுப்பினர்களை மறை அறிவில் வளர்ப்பதாக இறை சந்நிதியில் வாக்களித்து பொறுப்பேற்றவர்களே இந்த ஞான பெற்றோர். ஒருவேளை நாம் இன்னும் ஞான பெற்றோராக நியமிக்கப்படாதவர்களாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் ஞான பிள்ளைகளாக இருக்கின்றோம். இன்று நம் ஞான பெற்றோர் அல்லது பிள்ளைகளை நினைவு கூர்வோம். ஞான பிள்ளைகள் திருமுழுக்கு பெற்ற போது சில கிராம் தங்கம் பரிசளித்திருக்கலாம். அவர்களின் ஆன்மாவை அலங்கரிக்க இதுவரை என்ன பரிசளித்திருக்கிறோம்? அவர்களின் ஞான வளர்ச்சியில் நமது பங்கு என்ன? அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? ஆம் என்றால் எப்போதெல்லாம்? இதுவரை எத்தனை தடவை? வெறும் ஜெபம் மட்டும் போதுமா? அவர்களின் திருப்பலி, மறைக்கல்வி பங்கேற்பு பற்றி விசாரிக்கிறோமா? அவர்கள் ஞான வளர்ச்சிக்கான அறிவுரை வழங்குகிறோமா? என்றால் எப்போதெல்லாம் வழங்குகிறோம்? பெற்றோரே அனைத்தையும் சொல்லிக்கொண்டே இருந்தால் கேட்க எரிச்சல் கொள்வர் பிள்ளைகள். அதற்குத்தான் இந்த ஞான பெற்றோர். திருமுழுக்கில் குழந்தைகள் சார்பாக ஒளி கொண்ட மெழுகை ஏந்தி நாம் வாக்குறுதி அளித்துள்ளோம். அவ்வாக்குறுதியை நிறைவேற்றி அந்த ஒளி எரிந்து சுடர்விட ஆக வேண்டிய காரியங்களை இன்று முடிவெடுப்போம். ஜெபம். ஆன்மாவின் நாயகனே, எனது ஆன்ம வளர்ச்சிக்காக நீர் வழங்கிய ஞான பெற்றோரை நான் மதிக்க, என்னை நம்பி நீர் ஒப்படைத்த ஞான பிள்ளைகளை உம்மை பற்றி அறிகிற அறிவில் நான் வளர்க்க துணை செய்யும் அப்பா.